தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 26/3/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஏசாயா 41:12. முன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, உன்னை எதிர்த்து போராடினோரை நீ தேடுவாய், ஆனால் அவர்களை கண்டுபிடிக்க மாட்டாய். உன்னை எதிர்த்து போரிட்டோர் ஒளிந்து போவர் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் உங்களுக்கு கூறும் ஆறுதலான வசனம் என்னவென்றால், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் சகோதரனே சகோதரியே, எனக்கு ஒரே போராட்டம். வீட்டிலும் வேலை பார்க்கும் ஸ்தலங்கள், நான் செல்லுகின்ற இடம், எங்கு சென்றாலும் எனக்கு ஒரே போராட்டம். நான் நேசித்தவர்கள் கூட எனக்கு எதிர்த்து நிற்கின்றார்கள். நான் நன்மை செய்தால் அதை புரிந்து கொள்ளாமல் எனக்கு விரோதமாய் என்னை அனுதினமும் துக்கப்படுத்துகிறார்கள் என்று கண்ணீருடன் கலங்கி கர்த்தர் என்னுடன் இருக்கின்றாரா, என் ஜெபத்தை கேட்கின்றாரா, என்னால் தாங்க முடியவில்லையே என்று வருந்தி கலங்கி நிற்கின்ற உன்னை பார்த்துதான் கர்த்தர் கூறுகின்றார், உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றிலிருந்து உங்கள் எதிரியுடன் யுத்தம் பண்ண ஆரம்பித்து விட்டார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்கள் சத்துருக்களை அழித்து நீங்கள் நிந்தனைகளை அவமானங்களை சந்தித்த அதே இடத்தில் உயர்த்தி கர்த்தர் உங்களுடன் இருப்பதை நிரூபிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நம் கர்த்தர் வாக்கு மாறாதவர். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆகவே கவலையை விடுங்கள், கண்ணீரை துடைத்து விடுங்கள், எழுந்திருங்கள். நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். கர்த்தர் உங்களுடன் உங்கள் சந்ததியுடனும் இருந்து நீங்கள் விரும்பின காரியத்தையும் தந்து உங்கள் எதிரிகளை அழித்து உங்களுடன் இருப்பதை நிரூபித்து விட்டார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நான் நேசித்தவர்கள் எதிரிகளாக மாறிவிட்டார்கள். எனக்கு எங்கும் நிம்மதி இல்லை. வசிக்கும் இடத்திலும் வேலை பார்க்கும் இடத்திலும் செல்லும் இடத்திலும் நிந்தைகள், அவமானம், எப்பொழுதும் போராட்டம் என்று கலங்கி கண்ணீருடன் இருக்கின்ற எங்களுக்கு நீ தந்த இந்த அருமையான வாக்குத்தத்த வசனத்திற்காக கோடி நன்றியப்பா. எங்கள் எதிரிகளை தேடியும் காண மாட்டீர்கள், அவர்களை அழித்து விட்டேன், நான் உன்னுடன் இருப்பதை நிரூபித்து விட்டேன் என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக கோடி நன்றியப்பா. முத வாக்குத்தத்தை நிறைவேற்றுங்க. எங்களையும் எங்கள் சந்ததியும் ஆசீர்வதிங்க. எங்களுடன் இருப்பதை நிரூபியுங்க. சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் காண செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.